ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பச்சை பயிரை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். நிறைய ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் அதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் மந்த்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 இல்லை 3 வரமிளகா சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 8 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கீ இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் இருந்தால் அதில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி பழம், இதை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து அந்த மசாலாவை குக்கரில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது எண்ணெயில் அந்த மசாலா வதக்கும்போது ஒரு ஃப்ளேவர் வாசனை ஒன்று வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டேன். லைட்டாக வந்து முளைக்கட்டி வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. இப்போது ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே நான் குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி, வெங்காயம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ பச்சை பயிரை அந்த ஊற வச்ச தண்ணியோடு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருந்தேன். மஞ்சள்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும். கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு விசில் வர விடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். பச்சை பயிர் நல்லா வேகணும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நாலு விசில் வந்து இறக்கி வச்சிடலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் ரைஸுக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா முருகலான தோசை செஞ்சு இந்த கிரேவி தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. இதே மாதிரி கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.